அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லூக்கா சுவிசேஷத்தை அழகாக கற்றுக்கலாம். நம்ம போன வீடியோவில் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசித்து நம்ம லூக்கா சுவிசேஷத்தை எல்லா வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். அங்கே என்னவெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி வார்த்தைகள்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். 4வது வசனம், அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாயிரு தோன்றிற்று. பாருங்கள், லூக்கா அழகாக எழுதியிருக்கிறாரு. ஒழுங்காக எழுதணும். அப்போ ஒருவேளை முன்னாடி எழுதினவங்க மாற்றி மாற்றி கூட எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆனால் லூக்கா சொல்கிறாரு, நான் அதை ஒழுங்காக நான் கேட்டதை, நான் பார்த்ததை, செஞ்சதை, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டதெல்லாம் நான் ஒழுங்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு அதிகாரிக்கு அவர் எவ்வளோ அழகாக எழுதுகிறாரு. யூத தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், பாருங்கள், யூத தேசத்தின் ராஜாவாகிய, அப்போ யூத தேசத்தில் ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்த ஏரோது நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். பாருங்கள், இன்னாருடைய தலைமுறையிலிருந்து வந்தாங்க. அது ஆரோனுடைய. பாருங்கள், ஏசப்பா தாவீதோட சந்ததியிலிருந்து வந்தார். அதே போல் இந்த யோவான் ஸ்நானகன் யாருடைய சந்ததின்னு பாருங்கள், ஆரோனுடைய சந்ததியாக இருக்கிறான். ஆரோனுடைய சந்ததியாக இருக்கிறான். பாருங்கள், அவங்க அம்மா ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும், பாருங்கள், அந்த காலத்தில் ஏசப்பா வராதுக்கு முன்னாடி இவங்க கர்த்தருக்குள்ளே எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஏசப்பா நம்ம கையில் பைபிளை நம்ம எல்லோரும் படிக்கிறோம். இதுதான் சட்டம்னு தெரியுது. நிறையா நம்ம அறிவு வளர்ச்சியினால் அதிகமாக நம்ம நிறைய காரியங்களை நாம் வீட்டில் இருந்தபடி மற்ற இடங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவங்க எப்படி கற்றிருப்பாங்க? இவங்க ஒரு ஊழிய குடும்பம். இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஆசாரியன் என்றால் ஊழியன் தானே. இன்றைக்கி நம்ம அவங்க இருவரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, பாருங்கள், இன்றைக்கி கணவர் ஊழியத்தில் இருந்தால் மனைவி அதை பற்றி கவலை இல்லை. நிறையா ஊழியருடைய மனைவிகள், எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க, வாங்கிட்டு வந்தீங்களா, நான் வாங்கிட்டு வர சொன்னதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா, நான் ஊழியத்துக்கு போயிருந்தேம்மா, மறந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பெரிய வேலை பார்க்குறீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இவர்கள் இருவரும் கர்த்தர் சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி கர்த்தரிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அவங்க நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சகரியா, எலிசபெத். இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது குடும்ப உறவில் இயேசு கிறிஸ்துவோடு சார்ந்து வாழுகிற வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எலிசபெத் மலடியாக எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்கள், இவங்களை பற்றி ஒரு
என்ன சொல்லியிருக்குன்னா சாட்சி கொடுத்துருக்காங்க. கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளை அவர் 10 கற்பனைகள் நிறையா கற்பனைகள் கொடுத்துருந்தார் இல்லையா, அதெல்லாம் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் கரெக்டாக அதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பற்றி யாருமே குற்றம் சொல்ல முடியாது. நம்மளை பற்றி குற்றம் சொல்லாதவர்களாய் இவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்லாமல் நம்ம நடக்கணும். ஏன் நான் குற்றம் இல்லை, நான்லாம் நல்ல பிள்ளை, நான்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. காரணம், நம்மளை பற்றி மற்றவங்க இவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் தேவனுக்கு முன்பாக சாட்சி. இப்போ இவங்க பற்றி எப்படி சாட்சி சொல்கிறாங்கன்னா, குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க தான் சொல்கிறாங்க பாருங்கள். நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை, அவங்க முறுமுறுத்துருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய பேர் அவங்கள என்ன மலடின்னு சொல்லியிருந்திருக்கலாம், குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கிறா, ஒரு பாவம் செஞ்சவ அதனால தான் குழந்தை இல்லை அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு ஆசாரியர், இவங்க ஆசாரியர் இருந்து கடவுள் இவங்களுக்கு குழந்தை கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. குழந்தை தான் அந்த காலகட்டங்களில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அதுதான் பெருமையாகவே இருந்துச்சு. அந்த ஆதி காலகட்டங்களில் அவங்க நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டால் அவங்க தான் பெரிய பாக்கியவதியாக எண்ணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இவங்க கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. நாமளும் எலிசபெத் சகரியாவை போல நம்ம கர்த்தருக்கு மற்றவர்கள் மத்தியிலே குற்றமற்றவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி நானும் நீங்களும் வாழ கற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க.